தவறு செய்தவன் திருந்தினான். அடுத்த நாள் காலை வீட்டில் யாரும் சரியாக பேசவில்லை. மீனா வழக்கம் போல் காலை உணவு செய்தாள். கார்த்திகை பள்ளிக்கு தயாராக்கினாள். ஆனால் அவள் முகத்தில் இருந்த அமைதியான சிரிப்பு காணாமல் போனது. அரவிந்த் பலமுறை பேச முயன்றான். மீனா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. மீனா அவனை பார்த்தாள். நம்பிக்கை உடைஞ்ச பிறகு விளக்கம் கொடுத்தா என்ன பயன்? அந்த ஒரு கேள்விக்கு அரவிந்திடம் பதில் இல்லை. மாலை கார்த்திக் பள்ளியிலிருந்து வந்தான். அம்மா, அப்பா ஏன் பேச மாட்டேங்கிறாரு? அந்த கேள்வி மீனாவின் இதயத்தை கிழித்தது. குழந்தைக்கு என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் இல்லப்பா என்று சிரிக்க முயன்றாள். ஆனால் அவள் கண்களில் கண்ணீர் தெரிந்தது. சில நாட்கள் கடந்தன. அரவிந்த் ஸ்வேதாவுடன் பேசுவதை குறைக்க ஆரம்பித்தான். ஏனெனில் அவன் வீட்டில் நடக்கும் மாற்றங்களை பார்த்தான். முன்பு வீட்டுக்குள் வந்தவுடன் ஓடி வந்து கட்டிப்பிடிக்கும் கார்த்திக் கூட இப்பொழுது அமைதியாக இருந்தான். மீனா அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்தாள். ஆனால் மனைவியாக அவள் மனதை மூடி வைத்து கொண்டாள். ஒரு இரவு அரவிந்த் தண்ணீர் குடிக்க எழுந்தான். அப்பொழுது சமையலறையில் மெதுவாக அழும் சத்தம் கேட்டது. அது மீனா. யாரும் பார்க்காத இடத்தில் நின்று அவள் அழுது கொண்டிருந்தாள். நான் என்ன குறை வைத்தேன் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டிருந்தாள். அந்த வார்த்தைகள் அரவிந்தின் மனதை குத்தியது. முதன்முறையாக அவன் தன் தவறின் ஆழத்தை உணர ஆரம்பித்தான். அந்த இரவு அவனுக்கு தூக்கம் வரவில்லை. மீனாவை திருமணம் செய்த நாள் நினைவுக்கு வந்தது. அவள் தனக்காக விட்டு கொடுத்த விஷயங்கள் நினைவுக்கு வந்தது. அவன் வேலை இல்லாமல் இருந்தபோது கூட அவள் தைரியம் கொடுத்தது நினைவுக்கு வந்தது. நான் என்ன செய்துவிட்டேன் என்று அவன் தலையை பிடித்து கொண்டான். சில தவறுகளுக்கு மன்னிச்சிடு என்ற ஒரு வார்த்தை மட்டும் போதாது. அதை அரவிந்த் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. அவன் வாழ்க்கையில் இன்னும் பெரிய அதிர்ச்சி ஒன்று வரப்போகிறது. அடுத்த வாரம் அரவிந்த் அலுவலகத்திற்கு சென்ற பொழுது ஸ்வேதா வழக்கம் போல் சிரித்தபடி பேச முயன்றாள். ஆனால் இந்த முறை அரவிந்தின் மனம் மாறியிருந்தது. வீட்டில் மீனாவின் கண்ணீர், கார்த்திக்கின் அமைதி அவனை வாட்டிக் கொண்டிருந்தது. ஸ்வேதா, இனிமேல் நம்ம பேசுறது வேலையை பற்றி தான் இருக்கணும், சரியா என்றான். ஸ்வேதாவின் முகம் உடனே மாறியது. என்ன ஆச்சு திடீர்னு என்று கேட்டாள். நான் என் குடும்பத்தை துரோகம் பண்ணிட்டேன். இனிமே அந்த தவறை தொடர விரும்பல. சில நொடிகள் அமைதியாக இருந்த ஸ்வேதா பிறகு சிரித்தாள். அந்த சிரிப்பில் முன்பு இருந்த இனிமை இல்லை. அப்படியா, சரி என்று மட்டும் சொல்லிவிட்டு சென்றாள். அந்த பதில் அரவிந்துக்கு விசித்திரமாக இருந்தது. சில நாட்கள் கழித்து அலுவலகத்தில் 2 ஊழியர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அரவிந்த் தெரியாமல் அவர்கள் பேச்சை கேட்டான். ஸ்வேதா இன்னொரு கம்பெனிக்கு போறலாம். ஆமா, இங்கேயும் யாரையோ நெருக்கமா பழகி இருந்தாலே அது அவளுக்கு புதுசா என்ன? அரவிந்தின் இதயம் ஒரு நொடி நின்றது போல இருந்தது. அவன் கேட்டது உண்மையா? மாலை நேரத்தில் பழைய நண்பர் ஒருவரிடம் விசாரித்தான். அப்போது தெரிந்தது, ஸ்வேதா
பல இடங்களில் இதேபோல் பழகி பிறகு வேலையை மாற்றி சென்றிருக்கிறாள். அவளுக்கு அது ஒரு விளையாட்டு. ஆனால் அரவிந்த், அவன் தனது குடும்பத்தின் நம்பிக்கையை இழந்திருந்தான். அந்த இரவு வீட்டுக்கு வந்து அரவிந்த் கதவை தட்டினான். வீடு அமைதியாக இருந்தது. மேசையின் மீது ஒரு கடிதம் இருந்தது. அதை எடுத்து படித்தான். அது மீனா எழுதியது. சில காயங்கள் ஆற நேரம் தேவைப்படும். நான் அம்மா வீட்டுக்கு கார்த்திக்குடன் போறேன். உன்னை விட்டுட்டு போகணும்னு இல்லை, ஆனா என் மனசுக்கு கொஞ்சம் அமைதி வேணும். அரவிந்தின் கைகள் நடுங்கின. அவன் அறைக்குள் ஓடினான். அலமாரி காலியாக இருந்தது. கார்த்திக்கின் சில பொம்மைகளும் கூட அங்கு இல்லை. முதன்முறையாக அவன் தனிமையின் உண்மையான வழியை உணர்ந்தான். அந்த வீட்டில் எல்லாம் இருந்தது, ஆனால் உயிராக இருந்தவள் இல்லை. அந்த இரவு முழுவதும் அரவிந்த் தூங்கவில்லை. மீனாவின் புகைப்படத்தை பார்த்து கொண்டே இருந்தான். நான் செய்த தவறுக்கு தண்டனை இதுதான் என்று கண்ணீர் விட்டான். ஆனால் மீனா திரும்பி வருவாளா? அவள் மன்னிப்பாளா? அல்லது இந்த பிரிவு நிரந்தரமா? அரவிந்தின் வாழ்க்கையின் மிக கடினமான போராட்டம் இப்பொழுதுதான் தொடங்கப் போகிறது. பின்வரக்கூடிய கதைகளில் இதை விரிவாக பார்க்கலாம்.